ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டிப்ஸு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் மேட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மேட்டை வந்து கை வலிக்காமல், நம்ம அடிக்காமல், துவைக்காமல் ரொம்ப ஈஸியாக புதுசு போல் க்ளீன் பண்ணலாம். அது எப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படியே வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க. இப்போ இது மாதிரி ஒரு டப்பு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி வந்து நல்லா ஹீட்டரில் வந்து சூடு பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சுடு தண்ணியாக எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து சூடாயிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த டப்பில் பிடிச்சிக்கோங்க. அந்த தண்ணியை பிடிச்சிட்டு ஒரு 3/4 மூடி அளவுக்கு நீங்கள் எவ்வளோ மேட்டு துவைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி லிக்விட் ஊற்றிக்கோங்க. லிக்விடோ அல்லது வந்து பொடிகளோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அழுக்கான மேட்டு எல்லாத்தையும் வந்து இந்த சுடுதண்ணியில் போட்டு அப்படியே நல்லா முக்கி விடுங்க. இப்போ இந்த மேட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம வாசல் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு எல்லாருமே வீடியோவில் கேட்டிங்க இல்லையா? அது வந்து பொங்கலுக்கு நம்ம வந்து வீடு மொழிகி விட்டால் மஞ்சக்கோவி பவுட்ரு தான். இப்போ அது நம்ம தினமுமே வாசல் தெளிச்சிட்டு இந்த மேட்டில் மிதித்து வரும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே மஞ்சள்னு ஒட்டிடுது. எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு 2 டைம்னாலும் துவைக்கணும். அந்தளவுக்கு வந்து மேட்டுகளை வந்து மாற்றி ஆகணும். அந்தளவுக்கு வந்து அப்படியே மஞ்சளாக பிடிச்சிக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்படாமல் நம்ம வந்து ஈஸியாக மேட்டு துவைக்கலாம். இப்போ நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை லிக்விட் ஊற்றிருக்கிறோம். இதை வந்து நல்லா வந்து எல்லா மேட்டுகளையும் உள்ளே போட்டு இது மாதிரி நல்லா முக்கி விட்டுருங்க. இப்போ நீங்கள் சுடுதண்ணிக்குள்ளே போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அழுக்கு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஏன்னா வந்து சுடுதண்ணிக்கும் அந்த லிக்விடுக்கும் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் உடனே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா வந்து டப்பு நிறைய தண்ணி பிடிச்சிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு அந்த மேட்டுகளை போட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. நல்லா இது வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ஊறட்டுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் உள்ள அழுக்கு மண் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மேட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கருன்னு இருக்குது. அவ்வளோ அழுக்கு, அவ்வளோ டஸ்ட் அதில். இப்போ எல்லா மேட்டுகளையுமே நல்லா வந்து அலசி விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா மண்ணுகள் இருந்தாலும் இது அடியில் போயிடும். நம்ம வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் மேட்டு துவைக்கிறவங்க இருப்பாங்க, வாரத்துக்கு 2 நாள் துவைக்கிறவங்க கூட இருப்பாங்க. இது போல் சிம்பிளாக கஷ்டம் இல்லாமல் வந்து வேலைகளை வந்து செய்யலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ அழுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தண்ணி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி பிடிச்சிட்டு இந்த மேட்டுகள் எல்லாத்தையுமே ஒரு அலசிடுங்க. ஏன்னா மறுபடியும் அதில் உள்ள மண்ணுகள்லாம் இருந்தாலுமே வந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம அளவு மூடி எப்போதுமே துணி துவைப்போமில்ல, அந்த அளவு மூடியில் 3/4 அளவுக்கு லிக்விட் ஊற்றிக்கோங்க. நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணிங்கன்னா அதையும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பவுட்ரு போட்டிங்கனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வாஷிங் மிஷினில் ஊற்றிட்டு இப்போ நான் வந்து வாஷிங் மிஷினுக்குள்ளே எல்லா மேட்டுகளையுமே போட்டு விட்றேன். ஏன்னா இந்த மேட்டில் வந்து அழுக்கு இல்லை, சின்ன மண் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நம்ம துணி துவைக்கிற மாதிரி தான் உள்ள வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு விட்டுட்டு நம்ம நார்மலாக துணி துவைக்கிறதுக்கு எந்த இதில் வைப்போமோ அதில் வச்சுட்டு மறுபடியும் துவைச்சி எடுத்துருங்க. இப்போ துவைச்சி முடிச்சிருச்சு பாருங்கள், மேட்டு எவ்வளோ புதுசாக இருக்குதுன்னு. எல்லா மேட்டில் உள்ள அழுக்குகளும் நல்லா போயிருங்க. நல்லா புதுசு போல் மேட் ஆயிரும். இதுக்கு நம்ம எந்த கஷ்டமே படலை. நம்ம வந்து இதெல்லாம் மேட்டெல்லாம் அடிச்செல்லாம் கண்டிப்பாக இதை துவைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ வெயிட்டு, பெரிய மேட் இதெல்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி சுடுதண்ணியில் ஊற வச்சு கொஞ்சமாக லிக்விட் ஃபஸ்ட்டு நம்ம சுடுதண்ணியில் ஊற வைக்கையில் கொஞ்சமாக லிக்விட் ஊற்றினா போதும். ஊற வச்சுட்டு ஒரு 2 டைம் அலசிட்டு மறுபடியும் வாஷிங் மிஷினுக்குள்ளே எடுத்து போட்டு நல்லா துவைச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் அப்படியே புதுசு போல் மேட்டுகளெல்லாம் வந்து மாறிடுச்சு. இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய விலாக் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். நிறைய பூஜை வீடியோஸ், நிறைய சமையல் எல்லாமே இருக்குது. எல்லா பெண்களுக்கும் தேவையான வீடியோஸ் அனைத்துமே நம்ம சேனலில் இருக்குது. எல்லோரும் பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் கொடுத்துட்டு கமெண்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.